என்று அல்லாஹ் என்ன பண்ண குர்ஆன்ல கண்டிக்கிறான். லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உனக்கு எந்த பங்கும் இல்ல. அப்ப இதுல என்ன நம்ம விளங்குறோம்? மறைவான விஷயங்கள் பேசக்கூடாது. நீங்களும் பேசக்கூடாது, நானும் பேசக்கூடாது. நீங்க ஒரு கல்யாணம் பண்றீங்க, அடுத்த வருஷம் ஆம்பளை பிள்ளை தாங்க, இப்படி பேசினா அவ்வளவு ஈமான் இருக்கும். கல்யாணம் பண்றீங்க, மனைவி விட்டு சேரீங்க, எல்லாமே இருக்கு, சொல்ல முடியாது. அல்லாஹ் தந்தாலே தவிர இதை ஒரு மனுஷன் பேசலாமா? அவர் மனைவி விட்டு சேரும்போது குழந்தை பெற்று தீர்வேன் என்று சொல்வதாக இருந்தால் அது வஹியை கொண்டுதான் சொல்லணும், வஹி இல்லாம சொல்லக்கூடாது. இவர் வஹி இல்லாம தானே சொல்லியிருக்காரு. வஹியை கொண்டு சொன்னா 100 பெற்றிருக்கணுமே. சுலைமான் நபி வஹியை கொண்டு சொல்லவே இல்லை. அல்லாஹ்ட்ட செய்தி சொல்லி இருந்தால் அப்ப 100 பொம்பளைகளும் 100 பிள்ளை பெற்று இருக்கணும். ரிசல்ட் என்ன? இவர் சொன்ன பிறகு பாத்தீங்கன்னா 99 பிள்ளையை காணும். ஒரு ஆளுக்கு பிள்ளை மனுஷன், அரை மனுஷன். அப்ப அரை மனுஷனை பெற்றிருக்காங்க ஒரு அம்மா மட்டும். அப்ப இவர் சொன்னபடி நடக்கல. அப்ப நாளை நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி இவர் பேசுகிறாரு. அப்ப நாளை நடக்கிற விஷயத்தை எப்படி பேசுறாரு? ரொம்ப அறுதிட்டு சத்தியம் பண்ணி சொல்றாரு. ஆம்பளை முதல்ல புள்ள பிறக்கும் சொல்றது ஒரு மறைவான விஷயம், அது ஆம்பளை புள்ளன்னு சொல்றது 2வது மறைவான விஷயம். அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடக்கூடிய போராளிகளாக பின்னாடி உருவாவார்கள். இன்னும் 25 வருஷத்துக்கு நடக்குமே, அதையெல்லாம் சேர்த்து குழந்தைய அல்லாஹ்வுடைய பாதையில போறானு, குழந்தையா பெற்று அந்த குழந்தைகள் எப்படி இருக்குமா, வளர்ந்து இளைஞனாகி அல்லாஹ்வுடைய பாதையில போராடும் சொன்னா அவ்வளவு சாலிகான பிள்ளைங்க, அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் பண்ணுவாங்க. இப்படியான பிள்ளைய 100 பேர் ஒரு நாள்ல பெற்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செஞ்சிருக்காரு? சுலைமான் நபி சொன்னதாக ரசூல் சொன்னதாக, சுலைமான் நபி இப்படி சொன்னார்கள் வேற யாராவது சொன்ன தூக்கி போட்டு போயிடலாம். இதை யார் சொன்னாங்களா? சுலைமான் நபி இப்படி சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றாக ஹதீஸ் பேசுது. 5242 ஹதீஸ்ல இவ இப்படி சுலைமான் நபி சொல்லியிருப்பாங்களா? சுலைமான் நபி இன்னல்லாஹு இன்தஹு இல்மு ஸாஅ, மறைவான விஷயங்கள் 5ங்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹம்சுன் லா யஅலமுஹுன்ன இல்லல்லாஹ், 5 காரியங்களை அல்லாஹ்வை தவிர யார் அறிய முடியாதுங்கறாங்க. அதுல ஒண்ணு என்ன? மழை எப்ப பெய்யும் சொல்ல முடியாது, எவ்வளவு பெய்யும் சொல்ல முடியாது, கியாமனால் எப்பன்னு சொல்ல முடியாது. ஒமா தத்ரி நஃப்சுன் பிஅய்யர்தி தமூத், எந்த ஒரு ஆத்மாவும் எங்க செத்து போங்க, நான் எங்க சாவணும் சொல்ல முடியுமா? நீங்க எந்த இடத்துல செத்து போய் உங்களுக்கு சொல்ல முடியுமா? யாருக்கும் சொல்ல முடியாது. அது யாருக்கும் சொல்ல முடியாது. நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்புன்னு சொல்ல முடியுமா? நாளைக்கு உன்னுடைய வருமானம் என்னடி எவனும் சொல்ல முடியாது. அதனால யாராலையும் சொல்ல முடியாது, அல்லாஹ் சொல்லிடுறான். அதுல ஒண்ணு என்ன சொன்னா, கருவறையில் உள்ள நிலைமைகளை யாரும் அறிய முடியாது. 5ல ஒரு விஷயம் என்ன? கற்பப்பையுடைய மேற்ற வாயை திறக்க கூடாது. அதுல உண்டாகுமா உண்டாகாத, நல்ல குழந்தையா கெட்ட குழந்தையா, ஆம்பளை குழந்தை பொம்பளை குழந்தையா, ஸ்கேன் வச்சு வேண்டாம் சொல்லலாமே தவிர அது மறைவு இல்லை. அறுத்து பார்த்தா சொல்ற மாதிரி தான் அது. அது பார்த்துட்டு சொன்னா மறைவு கிடையாது. பார்க்காமல் சொல்வதாக இருந்தால் அந்த நாலேஜ் அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்கிறது, மனிதருக்கு இல்லை, சுலைமான் நபிக்கு இல்லை என்றால் இந்த விஷயத்தை போதிப்பதற்கு அனுப்பப்பட்ட ஒரு நபி இப்படி சொல்லுவாரா? அவர் என்ன சொல்லி கொடுக்க நபி அனுப்பப்பட்டார்? அல்லாஹ்வுக்கு தான் எல்லா ஆற்றலும். சுலைமான் நபி ராஜாங்கத்தை கொடுக்கறவங்களை அனுப்புனானா ஏகத்துவத்தை சொல்றதுக்கு அனுப்புனார். ராஜாங்கம் 2வது மேட்ரு, ராஜாவானாலும் 2வது விஷயம். ஃபர்ஸ்ட் மேட்ரு என்ன? அவர் எதுக்கு எல்லாம் அனுப்புறான்னு கேட்டா, மறைவான விஷயங்களை யாருக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. அப்ப நம்ம என்ன கவனிக்கணும்னு கேட்டா, இந்த செய்தி சுலைமான் நபியின் பெயரால் சொல்லப்படுகிறது, சுலைமான் நபி சொன்னதாக சொல்லப்படுகிறது. அப்ப நம்ம என்ன விளங்கணும்? இது சுலைமான் நபி சொல்லவே மாட்டாங்க, நீங்க சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், சொன்னா சொல்லுவாங்களா? நீங்க கல்யாணம் பண்ண எவனாச்சும் யாராவது நீங்க சொல்லி இருக்கிறீங்களா? எவ்வளவு பயப்படுவீங்க? ஆகா, இது ஈமான பாதிக்கிற விஷயமாச்சே, குழந்தை உண்டா நம்ம எப்படி சொல்றது? அல்லாஹ் ஜக்கரியா நபிக்கு இவ்வளவு தள்ளாத வயசு வரைக்கும் குழந்தைய கொடுக்கல, அவருக்கே தெரியலையே. குழந்தை உண்டாயிருப்பான் அல்ல நச்சரி சொல்லும் கூட அவருக்கு ஆச்சரியம் வருது. எப்படி உண்டாகும்? அவர் தான் அல்லாஹ்ட்ட கேட்டாரு. அல்லாஹ் உனக்கு நச்சரி சொன்ன பிறகு அது எப்படி உண்டாகும்? நானும் கிழவி, என் பொண்டாட்டியும் கிழவி, அது எப்படி உண்டாகும்னு கேட்கிறாரு. எனக்கு ஒரு அத்தாட்சியை காட்டுகிறாரு. அல்லாஹ் அத்தாட்சியை காட்டுறான். வாயை திறந்து 3 நாளைக்கு பேச முடியாது. அல்லாஹ் கல்லிமன்னாச சலாசத்த ஐயாமின், 3 நாட்கள் உனக்கு மக்களோட பேச முடியாது அப்படின்னு சொன்ன உடனே வாய் பேச வர பேச்சு வரம்பு போங்குது. அப்பதான் வழங்கிட்டார், மனைவி கருவடைஞ்சிட்டாங்க. ஒரு ஜக்கரியா நபிக்கு தெரியல, பல நபிமார்களுக்கு தெரியல, யாருக்கும் தெரியாது, கியாமனாலும் தெரியாது. 5 விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தெரிந்த விஷயங்கள் இருக்குது. அதுல உள்ள ஒரு விஷயத்தை சுலைமான் நபி இப்படி சொன்னாங்க, சுலைமான் நபின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, சுலைமான் நபி சொன்னாங்கன்ற சொல்லியிருக்க மாட்டாங்க, சுலைமான் நபி இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. சுலைமான் நபி இப்படி மிஸ்டேக்கா சொல்லிட்டார் சொல்லுவாங்க. அவருக்கு இதே கடமை தான். ரசூலுல்லாஹ் எப்படி தவறாக சொல்ல மாட்டார்களோ, அகீதாவுக்கு மாத்தமா சொல்ல மாட்டார்களோ, அல்லாஹ்வை மறந்து சொல்ல மாட்டார்களோ, எல்லாம் அறிந்தவன் என்று வைத்த நிலையில் வைத்து எதையும் சொல்ல மாட்டார்களோ, அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க, சுலைமான் நபி சொல்ல மாட்டாங்க. அப்ப இது என்னது? ஏதாவது மிஸ்டேக் நடந்திருக்கிறது, யாரோ என்னமோ பண்ணிவிட்டாங்க. இது இஸ்லாத்துடைய பேசிக்க தகர்க்குது. மறைவான விஷயம் அல்லாஹ்வை நம்புறோம்ல, எப்படி நம்பணும்? அல்லாஹ்வை மறைவானதையும் அறியக்கூடியவன் அல்லாஹ்வை நம்பணும். மறைவான விஷயம் எனக்கு தெரியும் நீங்க நம்பிட்டீங்கன்னு வைங்க, அப்ப அல்லாஹ்வை நீங்க நம்பலன்னு அர்த்தம். ஆமன்து பில்லாஹ் ஆடி போயிருது.
அல்லாஹ்வை நம்பணுங்கிற அந்த ஈமான் என்ன செஞ்சிருது, ஆட்டம் கண்டு விடுகிறது. அப்ப அல்லாஹ்வுக்குரிய அந்த தன்மை யாருக்கு கொடுக்கிற மாதிரி வந்தாலும் சரி, அந்த மாதிரி விஷயத்தை தூக்கி எறிஞ்சிடணும். ஈமான்ல டேமேஜ் ஆயிரும், பெரிய கேள்வியை சந்திக்க வேண்டிய ஒரு மறுமையில மாட்டிக்கிறோம், தொழுகணும், எல்லாம் பாழாகி போயிடும். என்னுடைய இடத்துல நீ ஒரு ஆளை வச்சுட்டியா, அல்ல உன்னையே வச்சுக்கிட்டே நல்லா கேட்பானா இல்லையா? இவர் சொன்னதை வச்சு கேட்டா என்ன செய்யணும்? ஏன்னா இது உனக்கு இப்படி தெரியும், எனக்கு தெரிஞ்ச விஷயம் நீ இப்படி சொல்லுவ, உனக்கு அந்த அதிகாரம் நான் தந்தனா, மறைவான அறிஞ்சியா என்று ஈசா நபி அல்லாஹ் விசாரிப்பானே. அந்த மாதிரி விசாரிக்கிற ஒரு விஷயம் சுலைமான் நபி விஷயம். ஆனா ஈசா நபி வந்து அவங்க செய்யல, உம்மத்துகள் செஞ்சதை வச்சு எல்லாம் உங்களை கேள்வி கேட்கிறான், நீ தான் உன்னை கடவுளாக சொன்னியாண்டு. இது சுலைமான் நபி டைரக்டா கேட்பான், இந்த மாதிரி சொல்லுங்க, அவ்வளவுக்கு உனக்கு வந்துருச்சா, நாளைக்கு நடக்கலாம் தெரியற அளவுக்கு நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்களா, என்னை விட நீங்க அப்படி கேட்பானே இல்லையா அல்ல? அப்ப அல்லாஹ்வுடைய நிலையில இருந்து பார்த்தோம்னு சொன்னா, அல்லாஹ்வை நம்புற எந்த ஒரு ஈமான் உள்ளவனும் இந்த மாதிரி ஒரு சக்தி ஒரு மனிதருக்கு இருக்கு என்று சொல்லியோ, சுலைமான் நபி டேமேஜ் பண்ற மாதிரி சொல்ல போனா, சுலைமான் நபி நிறைய பொய்கள் உண்டு. என்ன, அவர் வந்து தண்ணி அடிச்சிட்டு இருந்தாரு, யூத வேதங்கள் இல்ல, யூதர்களுடைய வேதங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப மோசமான கேரக்டராக என்ன செய்வாங்க, அவரை சித்தரிப்பாங்க, அவரையும் தாவூத் நபி அந்த மாதிரி சித்தரிச்ச வகையில் இதை ஒன்று சேர்த்து நுழைஞ்சு ரசூலுல்லாஹ் பேரில் நுழைக்கப்பட்டு வந்திருக்கலாம், இது வந்து நிச்சயமா நடந்திருக்க வாய்ப்பு இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்துடணும். இது ஒரு ஆதாரம், இது பேசிக்க நீ பார்த்துக்கணும். இதே மாதிரி பாருங்க, அல்லாஹ் வந்து ஒரு ஆளுக்கு மரணத்தை கொடுக்குறான்னு சொன்னா அதை நம்ம ஏற்றுக்கு ஒபே பண்ணிக்கிறணும், சரியா? இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னா, மலக்குல் மௌத் இருக்காருல்ல, ஒவ்வொரு மனுஷனை உயிரை வாங்குறதுக்கு ஒரு ஆள் நியமிச்சு வச்சிருக்கான். மலக்குல் மௌத்தை பிடிச்சி என்ன செய்யறான், மூசா நபிட்டு எல்லாம் அனுப்புறான். அனுப்புன உடனே உங்க உயிரை எடுக்கிறதுக்கெல்லாம் என்ன அனுப்பியிருக்கான் உடனே ஓங்கி ஒரு அறை, யாரு மூசா நபி யார மலக்க ஓங்கி அறை விட்டான், ஓங்கி ஒரு அறையை விட்டுட்டாரு. அரைஞ்ச உடனே ஃபரஜா இலா ரப்பிஹி, அவர் அல்லாட்ட போய், யா அல்லாஹ் என்னை ஒரு ஆள்கிட்ட அனுப்பி வச்சுட்ட, அவர் வந்து இந்த மாதிரி மௌத்தை விரும்ப மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அல்லாட்ட முறையிட்ட உடனே அல்லாஹ் என்ன செஞ்சானா, அப்படின்னா நீ வந்து போய் இந்த ஒரு மாட்டுடைய முதுகுல கையை வைக்க சொல்லு, அது எத்தனை முடி எண்ணிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு வாழ்நாள் போதுமா அப்படின்னு போய் கேளு அப்படின்னு நல்லா சொன்னாரு. சம்பவம் போயிட்டே இருக்குது. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் வந்து அனுப்புறான் மலக்குல் மௌத்தை. மலக்குல் மௌத்தை அனுப்புறது அவர் டியூட்டி என்ன, வேற வேற மலக்கு அனுப்பல. மலக்குல் மௌத்துடைய வேலை என்னது, இதுதான் உசுர் எடுத்துட்டு போறது அவர் டியூட்டி. அல்லாஹ் ஒரு டியூட்டிக்காக அனுப்பி வைக்கும் பொழுது மூசா நபி என்ன செஞ்சிருக்கணும், அல்லாஹ் அனுப்புனா வர்றேன், எப்போ வரணும், எப்போ கூப்பிட்டுருக்கான்னு போயிட்டு இருக்க வேண்டியதானே, அப்படித்தானே செய்யணும். அவர் மாட்டேன்டா கூட இவர் என்ன செஞ்சிருக்கணும், அல்லாஹ் எடுத்துட்டு சொல்லிட்டான், உன்கிட்ட கேட்டு பர்மிஷன் எல்லாம் கேட்டு வர சொல்லல. அதான் மலக்கு தன்மை. மலக்குடைய தன்மை என்னது, சொன்னதை செய்வாங்க, அது யாரு என்னன்னு பார்க்க மாட்டாங்க, எடுத்துட்டு வந்துருவாங்க. அப்ப மலக்கு உயிர் எடுக்க அனுப்பும் போது இவர் கையில் அடிக்கிற, மலக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கிறதா இருந்தா, மலக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓங்கி அரைஞ்சா மலக்கு அறையலாமா? மலக்கு அரைஞ்சா யார் அறைகிற மாதிரி, அது அனுப்பணும்னு அறைகிற மாதிரி இல்லையா? அது மலக்கு அவரை சொந்த முடிவு எடுத்தா வந்தாரு, அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். அப்ப உதாரணம் வைக்கிறேன், ஒரு மனிதன் எடுத்துக்கிறோமே, ஒரு கட்டடம் நம்ம கட்டடம் கட்டுறாங்கன்னு வைங்க, அது சீல் வைக்கிறதுக்கு அதிகாரிகள் வர்றாங்க, இவன் கட்டடத்தை கட்டுறோம் ஓங்கி அரைஞ்சான் அதிகாரிய, இது யார் அரைஞ்ச மாதிரி, சிஎம் அரைஞ்ச மாதிரி தானே. அது ஒரு மாநில அரசாங்கத்தை ஒரு அதிகாரி அரைஞ்சா வேற சீல் வச்சுட்டு வாங்குறது அரசாங்கத்துல ஆர்டர், ஜீவோ. அரசாங்கம் ஒரு ஜீவோ போடும்போது அதை செயல்படுத்த வர்றவன் அறைய முடியுமா? எந்த ஒரு லாஜிக்குமே இல்லை. ஒரு மனுஷன் அப்படி செய்ய மாட்டான், இப்படி செஞ்சா யாரும் ஏத்துக்கிற மாட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய மலக்கூத் ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம், எப்படி பவர்ஃபுல்லான ராஜ்யம், அந்த ராஜ்யத்தில் யாராவது வாய் துறக்க இயலுமா, ஏத்து கேள்வி கேட்க இயலுமா, என்ன செய்யலாம்? அது சொன்ன உடனே இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வாழ ஆசை, கொஞ்சம் கேட்டு பாருங்க அல்லாட்ட, அது ஒரு அதாச்சும் ஏத்துக்கலாம். எப்படி சொல்லிருக்கலாம், நீங்க வந்து அல்லாட்ட போய் கேட்டு கொஞ்சம் ஆசையா இருக்கு, இன்னொரு 10 வருஷம் நான் இருந்துட்டு போறேன், அப்படி ஏதாவது சின்ன சான்சஸ் எல்லாம் தருவானாண்டு நீங்க வேணா கேளுங்க. எல்லாம் கேட்டு விட்டதுனால, கேட்காம எடுத்துட்டு போனா கூட ஒன்றும் செய்ய முடியும், அப்பதான் செஞ்சுருக்கான்ல, நம்மகிட்ட பர்மிஷன் கேட்டா உசர் வாங்கிட்டு இருக்கிறான், அவரோட வர தூக்கிட்டு போயிடுறாரு. அந்த மாதிரி எடுத்தா மூசா நபி ஒன்றும் செய்ய முடியாது. சரி, நேரம் வந்து கேட்டார்ல, அதிகபட்சம் அவர் என்ன செஞ்சிருக்கலாம், அல்லாஹ் நான் கட்டுப்படுறேன், ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு பண்ணி தர முடியுமா, அந்த கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொன்னா ஏத்துக்கலாம். சரி, ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. இது எப்படி இருக்கிறது, என்னது இப்படிங்கிறாரு, ஓங்கி ஒரு மலக்கு அறையிறாரு. அப்ப மலக்குங்கிற ஒரு பவர்ஃபுல்லான, அது ஒரு விஷயம், அறைய முடியுமாங்கிற விஷயம், திருப்பி அடிச்சா முடிஞ்சு வச்சுக்கல. ஒரு மலக்கு ஒரு ஊரை பரட்டி போடுவாரு, மலக்கு என்ன செய்வாரு, கெட்ட செயல் செஞ்ச ஊர்களுக்கு அனுப்பப்பட்ட மலக்கு என்ன செஞ்சாங்க, அப்படி கையை விட்டு தோண்டி தலகு போட்டு பரட்டிடுவாங்க, தோசையை போட்ட மாதிரி. பஜால்னா ஆலியகா சாபிலா, கீழ்ப்புறத்தை மேல்புறமாக்கிட்டோங்க. நல்லா அந்த மாதிரி புரட்டக்கூடிய வலிமை உள்ளவர்களா. மலக்குன்றால பவர் அர்த்தம், மலக்கு அர்த்தம் என்ன, மலக்குன்றால் ஆற்றல் அர்த்தம். அப்ப ஆற்றலுங்கிறது பேரே ஆற்றல் கொடுக்கப்பட்டவர்கள். அங்க ஒரு செகண்ட்ல இங்க இறங்குவாங்க, அடுத்த செகண்ட் அங்க நிற்பாங்க. இந்த மாதிரி ஆற்றல் படைத்தவர்களை வந்து அவர்களோடு ஒப்பிட முடியாத அற்பத்தில் அற்பமா இருக்கக்கூடிய மனிதர்கள் அறைய முடியுமா, அடிக்க முடியுமா, அவர் அறை வாங்கிட்டு ஓட முடியுமா? இதெல்லாம் என்ன, இதெல்லாம் வந்து ஒரு பிராண இதிகாசங்கள் மாதிரி நமக்கு தெரியலையா? இப்படிதான் இந்த இஸ்லாமுடைய ஃபண்டமெண்டல் நமக்கு இருக்கிறதா?
அல்லாஹ் சொல்வதை வானவர்கள் எப்படி கேட்பார்கள்? வானவர்கள் சொல்வதை நபிமார்கள் கேட்பார்கள். யாரும் ஏத்து பேச மாட்டார்கள். அதிகபட்சமா ஆசை இருந்தால் கோரிக்கை வைப்பார்கள், பிரார்த்தனை செய்வார்கள். இவ்வளவுதான் நடக்க முடியும். அப்ப இது புகாரில 3407 ஹதீஸ் படிங்க. 3407 படிச்சா கண்ணத்தில் அரைஞ்ச எல்லாமே வருது. என்னடா இது, நம்ம இதை நம்பணும்னு சொன்னா அப்ப என்ன வருது? அல்லாஹ்வையும் ஏத்து பேசலாம்னு வருது. இந்த மாதிரி ஏத்து பேசினாலும் எல்லாம் என்ன பண்ணுனா, ஒரு நபி ஏத்து பேசினார், ஏத்து நடந்தார். ஒரு நபி, எந்த நபி? யூனுஸ் நபி. யூனுஸ் நபி அந்த ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பப்படுறார். அவர் அந்த மக்களுக்கு பிரச்சாரம் பண்றாரு, கேட்க மாட்டேன்ட்டாங்க. யாரெல்லாம் இவங்க கேட்கற மாதிரி இல்ல, அழிச்சு போடுன்னு பிரார்த்தனை பண்ணி விட்டாரு. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? ஊரை அழிக்க போறேன், ஊரை காலி பண்ணிட்டு போயிரு, நல்ல மக்களை கூட்டிட்டு ஊரை விட்டு காலி பண்ணிரு, இவங்களை நான் பாத்துக்கிறேன் நல்லா அனுப்பி விட்டான். அவர் போயிட்டாரு. போயிட்டு திரும்பி வர்றாரு. என்ன நினைச்சிட்டு வர்றாரு? எல்லாரும் காலியா இருப்பாங்க, ஊரே அழிஞ்சு நாசமா இருக்கு, இருக்கிற பணத்தை அடக்கி விட்டு நம்ம வீட்டுல போய் ராஜ்யம் பண்ணுவோம்னு வர்றாரு. வந்து பார்த்தா ஜெயன்னு திருவிழாவா இருக்கு ஊரு. வந்து உள்ள பாக்குறேன்னு செய்து ஊர் அழிக்கப்படல, ஊர் மக்கள் சந்தோஷமா இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவருக்கு கோபம். என்ன கோபம்? நம்மள்ட்ட அழிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இவங்களை ஜெயச்சந்திர அல்லா வச்சிருக்கிறான்னு அல்லாட்ட கோபம். இவர் நினைச்சிருக்கனே அல்லா நடந்துருக்கு, என்ன அல்லா நீ தான் அழிக்கிறேன்னு சொன்னா அது ஓகே. விளக்கம் கேட்பதற்காக வேண்டிய ஆட்சேபனை கேட்க முடியாது. அல்லாட்ட விளக்கம் கேட்கறதுக்காக நபி கேட்கலாம். எல்லாம் நடந்திருக்கேன், என்ன எனக்கு புரியலையே. இல்லப்பா அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. இவர் போன பிறகு அந்த மக்கள் எல்லாம் கூடி எல்லாம் நாங்க தெரியாம செஞ்சுட்டோம், அந்த அறிகுறிகள் எல்லாம் வானத்துல வருது, எங்களை அழிச்சுக்கூடாதுன்னு சொல்லி சம்பந்தப்பட்ட மன்னிப்பு கேட்ட உடனே அல்லாஹ் மன்னிப்பு எடுத்து விட்டுட்டான். இதை சொல்லி இருந்தா மேரேஜ் ஈஸியா முடிஞ்சிருக்கும். இவர் என்ன பண்றாரு? அது எப்படி என்கிட்ட வந்து அழிக்கிறேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் அவங்களை ஜெயச்சந்திர விடுறேன்னு சொல்லி கோச்சிட்டு போறாரு. அப்படின்னு நான் சொல்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொன்னான், இதுதான் முகாலிபன். இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே, பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறான். ரன்னூனி என்றால் மீன் வயிற்றில் ஒருத்தர் இருந்தாரே, அவரை நினைவு கூறுவீராக. இது தகவ முகாலிபன், அவர் கோவித்துக் கொண்டு போகிறார். அல்லாட்ட கோச்சிட்டு போறார். எங்க கோச்சிட்டு? எங்க போவீங்க கோச்சிட்டு? எங்க போனா அல்லாவுடைய பூமி தானே. இந்த பூமியை விட்டு கோச்சிட்டு சந்திரமண்டலத்துக்கு போனா அதுவும் அல்லாவுடைய தானே, எங்க போயிட முடியும்னு அவர் கோச்சிட்டு போறாரு. அல்லன் நக்திர் அலைஹி, அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று நினைத்துக் கொண்டார். கோச்சிக்கிட்டு போனா அந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டா அதோட அல்லாஹ் டாபிக் முடிஞ்சிருச்சு. அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ் அதுக்கு ஒன்றும் செய்ய மாட்டானா? இதுக்கா வேண்டிய கடல்ல கூட தள்ளி மீன் வயிற்றுல சிற வச்சு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் மன்னிப்பு கேட்டு பிறகு வர மன்னிச்சேங்கறான். எப்படி சொன்னான்ல, வலன்ன அல்லன் நக்திர் அலைஹி ஃபனாதா ஃபி ظுலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். இது யூனுஸ் நபி விஷயம். அல்லாஹ் எப்படி கோவம் பார்த்தீங்களா? அவனுடைய மேட்டர்ல கை வச்சா, அவனுடைய அதிகாரத்துல கொஸ்டின் பண்ணனா, எதிர்த்தால் அல்லாஹ் கொடுக்கிற பனிஷ்மெண்ட் என்ன? நபின்னு பார்க்கவே மாட்டான். அப்ப இது அது மாதிரி இருக்கா இல்லையா? அல்லாஹ் ஒண்ணு அண்ணா என்னைய வந்து நீ உயிர் எடுத்துருவியா நீ? அல்லாஹ் சொன்னா எடுக்க, அதன் அர்த்தம் ஏன் உயிர் எடுக்க வந்து அவ்வளவு தெரியும் உனக்கு வந்திருக்கான்றதுக்கு மீனிங். இப்படி ஒரு மூசா அனுப்பி அதை சொல்லிக் கொடுக்க வந்தாங்க. அல்லாண்டா யாருங்கிற அச்சத்தை சொல்லிக் கொடுக்க வந்தாங்களா? இரையச்சம் உடையவளாக அந்த மக்களை மாற்றுவதற்கு வந்தாங்களா? கண்ட மாதிரி நடந்து கொண்ட அந்த மக்களை எல்லாம் அல்லாஹ்வை மட்டும் பயப்படக்கூடிய சமுதாயமாக மாற்றுவதற்கு தானே ஃபிரௌன் இடத்துல நின்றாங்க. அந்த ஃபிரௌன் நான் தான் இறைவன் சொல்லிட்டு இருந்தானே, அவனை மீறி ஒழிக்கிறதுக்கு தானே வந்தாங்க. இது நானே, அவங்களும் நானே இறைவன்ட்டாங்களே. பேர் நான் தான் இறைவன் சொன்ன ஃபிரௌனை ஒழிக்க வந்துவிட்டு இவங்களும் நான் தான் இறைவன் மாதிரி நடக்கிறாங்கன்னா எப்படின்னு? எதை ஒழிக்க வந்தார்களோ அவங்க செய்வார்களா? அப்ப இது மூசா நபி செய்த கான்செப்ட் தப்பு, இருக்கவே முடியாது. அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்னு கேட்டா, யூனுஸ் நபி சம்பவத்தை சொல்லிவிட்டு வலா தகுன் சாஹிபில் ஹூத், முகமதே நீ வந்து இந்த மீன் வயிற்றுல இருந்தாரே அந்த ஆள் மாதிரி ஆயிடக்கூடாது. நான் ஒன்னு சொன்னா அதை எதிர்க்கிறது, அதில் அப்ஜெக்ஷன் பண்றது, அது கோவிச்சுக்கிற இந்த விளையாட்டு இருக்கக்கூடாது. எல்லா நபியையும் சொல்லிவிட்டு இவங்கள மாதிரி நடங்கிறான். நபிமார்களை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் அதை சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்வான்? நீயும் அவர்களை போல நடன்னு சொல்லுவான். யூனுஸ் நபியை சொல்லும் போது மட்டும் என்ன சொல்றான்னு கேட்டா, இவர் மாதிரி நடக்காதங்கிறான். வலா தகுன் சாஹிபில் ஹூத், இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே ஒருவர், அது அவர் நபிதான், அவர் மாதிரி நீ ஆகிவிடாதே. நான் என்ன சொல்றேன் அப்படி கேட்கணும், என்னை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு நிலைக்கு நீ வந்துவிடக்கூடாது என்று எச்சரிக்கிறான. அவ்வளவு எச்சரிக்கக்கூடிய ஒரு செயலையா ஒரு மூசா நபி செய்து விடுவார்கள்? அப்படின்னா அவர்களுக்கு இது மாதிரி வசனம் இறங்கி இருக்கணும். உலகத்தை கொண்டு மூசா, இந்த மூசாவை போல் நீ ஆகிவிடாது நல்லா சொல்லியிருப்பானே நடந்து இருந்தால். அப்ப அல்லாஹ் கண்டிக்கவும் இல்லை, அல்லாஹ் கெஞ்சிரான். அப்புறம் கேட்டுட்டு வா, இன்னொரு கேட்டுட்டு வாண்டு. இது எப்படி என்னமோ இது அல்லாஹ்வுடைய ராஜ்யம் நடக்கிற மாதிரி தெரியல, மூசா நபியுடைய ராஜ்யம் நடக்கிற மாதிரி இருக்கிறது. இப்படி ஒரு மேட்டர் வந்து இஸ்லாத்துல கிடையாது. ஒட்டுமொத்த குர்ஆனை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒட்டுமொத்த நபிமார்களுடைய போதனை வைத்து பார்த்தீர்களே ஆனால் இது ஏகத்துவத்தை குழி தோண்டி பதிக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு பவரும் இல்லை, அல்லாஹ் மற்றவங்களுக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒருத்தன், மற்றவங்களை சார்ந்து மற்றவங்களுக்கு ஏற்றவாறு நடக்கக்கூடியவன் அப்படிங்கிற மாதிரி கருத்து வருது. இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் அதை கொடுக்கல. இப்ராஹிம் நபியும் குடும்பத்தை எல்லாம் அதெல்லாம் முடியாது.